கும்பகோணம் அருகே கரிக்குளம் சபரி நகர் மெயின் ரோட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சனிக்கிழமை காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, மிருக சங்கரகணம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 3ஆம் கால யாக பூஜைகள், பூர்ணாகதி மற்றும் அருட்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வான ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் கால யாகசாலை பூஜை, ரக்ஷாபந்தனம் உள்ளிட்ட ஆகம விதிகளின்படி பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதையடுத்து ஆலய சிவாச்சாரியார்கள் கும்பகலசத்தை தலையில் சுமந்தபடி கோயிலை வலம் வந்தனர். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க, மேலதாளங்கள் இசைக்க ஆலய விமானத்தின் உச்சியில் அமைக்கப்பட்டிருந்த கும்பகலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது திரண்டிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக நிகழ்வை திருவிடைமருதூர் சிவாச்சாரியார் சிவகணேஷ் நடத்தி வைத்தார். கோவில் கட்டுமான பணிகளை மயிலாடுதுறை ஆலய ஸ்தபதி சங்கர் சிறப்பாக மேற்கொண்டார். விழா ஏற்பாடுகளை ஆலய ஸ்தாபகரும் விவசாயி ஏஜென்சி நிறுவன உரிமையாளருமான ராமம் ஐயப்பன் செய்திருந்தார். சிறப்பு அழைப்பாளராக திருவிடைமருதூர் திமுக ஒன்றிய செயலாளர் சுந்தர ஜெயபால் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். விழா நிறைவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பகோணம் செய்தியாளர் ஆ. மகேஷ். அபிஷேகம் அபிஷேகம் கணபதிக்கு அபிஷேகம், ஓங்கார பெருமானின் திருமேனி ஏற்கும், பாலாறு தேனாறு பன்னீர் ஓடும், பாதாதி கேசங்கள் தெய்வீகம் பேசும். சாரீரம் பெற வேண்டி மலை தேனை தந்தோம், சங்கீதம் தர வேண்டும் ஸ்ரீ ஏகதந்தம், ஓரானை கன்றாட தைரால் அபிஷேகம், பேர் சொல்ல அழகான சந்தானம் வேண்டும், இளநீரா சுகபோகம் தாராதோ கணநாதம், எலுமிச்சங்கனியாலே சீறி வரும் பகை ஓடும், பசும்பாலால் அபிஷேகம்.